தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரோமர் 13ஆம் அதிகாரம் தொடர்ந்தும் அந்தகாரத்திற்குரிய காரியம் என்ன, ஒளிக்குரிய காரியம் என்ன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். களியாட்டும் வெறியும் அந்தகாரத்துக்குரிய காரியம், வேசித்தனம் காம விகாரம் அந்தகாரத்துக்குரிய காரியம், வாக்குவாதம் பொறாமை அந்தகாரத்துக்குரிய பிசாசுக்குரிய காரியம். களியாட்டு வெறி என்னன்னு நேற்றைய தினத்துல பார்த்தோம். தொடர்ந்தும் ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறபடியால் நாங்க தேவனுடைய ஆலயம் என்பதாக பார்க்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயம் என்று நாங்களா இருந்தா, இந்த தேவனுடைய ஆலய பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், வார்த்தையின்படி இருக்க வேண்டும் என்பது கவனமா இருக்கணும். நாங்க தேவன் வந்து வாசம் பண்ணும் போது தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த காரியம் அந்த ஆலயத்துல இருக்கக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். தொடர்ந்து 13வது வசனம். அப்போ காம விகாரம் வாக்குவாதம் பொறாமை உள்ளவரா நடவாம பகலில் நடக்கிறவர் போல சீராய் நடக்க கடவுள். பகல்னா ஒளி, வெளிச்சம். பகலில் நடக்கிறன்னா வேதத்தின்படி. ஒளி என்றா ஒளியை கொண்டு வருகிறது வேதம், பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது வேதம். அவ பகலில் நடக்கிறாய் சீராய் நடக்க கடவுள். இந்த பகலில் நடக்கிறவர்கள் போல சீரா நடக்கணும்டா வேதம் ஒரு மனிதனுக்கு வேணும். வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரிய செய்யணும்னா அந்த மனிதன் வேதத்துக்கு நேரம் கொடுக்கணும், தேடணும், தியானிக்கணும். தியானிக்கிற தேடுகிற அந்த வார்த்தையின்படி வாழணும். வாழும்போதுதான் அவன் பகலில் நடக்கிறவன், வெளிச்சத்தில் நடக்கிறவன். அந்த காலத்தில் வெறுத்து அந்தகார கிரியைகள் காரியங்கள் இல்லாதபடி நடக்கிறவன். இன்னும் ஒரு காரியத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இருள், அந்தகாரம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அநேகமாக இருளில் அந்தகாரத்துல தான் நடக்கிறது. களியாட்டமா இருந்தானே, வெறியா இருந்தானே, கொலையா இருந்தானே, களவா இருந்தானே, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயிக்கிற இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இருள். அப்ப இதுக்கும் இருளுக்கும் அங்க நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை இதுல இருந்து நாங்க பார்க்க முடியும். இருளுக்குரிய எந்த காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர் ஒளியாய் இருக்கிறார். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்றார். இருள் தெய்வம் வெறுக்கிற காரியம், இருளுக்குரிய காரியங்களை அவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். இருளுக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்குமாண்டா ஒளி இடத்துல நாங்க போக முடியாது. நல்லா வழங்கி கொள்ளணும். பொய் சொல்றதால என்ன வரப்போகுது அப்படிதான் சொல்றோம் நாங்க. பொய்யெல்லாம் பெரிய பாவமா? அவங்கள மாதிரி நாங்க விபச்சாரம் செய்யலையே, வேசித்தனம் செய்யலையே, கொலை செய்யலையே. ஆனா இந்த எல்லா பாவத்தோடையும் கூட ஆண்டவர் அந்த பொய்யையும் அதுக்குள்ளதான் வச்சிருக்கிறார். பொய் சொல்லுகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பொய் சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரிப்பதிலும் வெளிப்படுத்தல சொல்றார். இது ஒரு சாதாரணமான ஒரு காரியமா எடுக்காதபடி ஏமாற்றுகிறார். பொறாமை எல்லாத்தையும் ஒன்றாத்தான் சேர்த்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். பெரிய பாவம் சிறிய பாவம் என்று அவர் வேறு பிரிக்கல, காட்டல. இந்த சிறிய பாவம் செய்ய தொடங்கும் போது பெரிய பாவத்தை நாங்க எங்களை அறியாம ஒரு காலகட்டத்தில் நாங்க செய்ய தொடங்கும். நாங்க சிறிய பாவம் என்று சொல்லுகிற காரியங்களை வேதம் சொல்லல. அப்படி நாங்க சிறிய காரியங்கள் என்று சொல்லுகிறப்பா இந்த பொய், களவு, ஏமாத்து, பொறாமை இதுகளை செய்து கொண்டு போய்க்க அங்கே
அது பிசாசுக்குரியதா இருக்கிறபடி, அது பிசாசுக்கு சொந்தமானதா இருக்கிறபடி அவன் தனக்குரிய மற்ற காரியங்களையும் எங்களை செய்ய வச்சிருவான். ஏனண்டா அவனுடைய காரியங்கள் இருக்குல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அவனுக்குரிய காரியம், அவனுக்கு சொந்தமானது ஒன்று என்னட்ட இல்லை. அப்படி அப்ப ஒன்று இல்லைண்டா பொய் இல்லை, களவு இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, புறங்கூறுதல் இல்லை, விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, இச்சை இல்லை, ஒன்று இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட. அப்படித்தான் நாங்க வாழணும் என்று ஆண்டவர் என்னட்டையும் உங்கள்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த அந்த காலத்திற்குரிய காரியங்களை விட்டு கீழே 14வது வசனம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இப்படி செய்கிறது மூலமாக துர்க்காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் மூலம் உடல் எடுக்கப்படுது. துர்க்காரியங்களை மூலம் உடலை நாங்க அதன் மூலம் பேணாம அதுக்குள்ள எங்களோட உடம்ப சரீரங்களை நடத்தாதபடி கர்த்தராகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கன்னா அவருக்குரிய காரியங்கள், அவர் விரும்புகிற காரியங்கள், வேதத்தின்படி வாழுகிற வாழ்க்கை. ஆவியானவர் தாமே தொடர்ந்தும் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து தெய்வத்துக்குரிய, ஒளிக்குரிய, இந்த மகிமைக்குரிய, நித்தியத்துக்குரிய காரியங்களை வேதத்துல தேடி தியானித்து அதன்படி வாழ்ந்து தேவ சமூகத்தில் நிற்க எங்களுக்கு உதவி செய்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.